வணக்கம் ட்ரேடர்ஸ், வெல்கம் டு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, ஜூலை 15ஆம் தேதி நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸ் வந்து என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம். அண்ட் இந்த அனாலிசிஸை நம்ம எப்படி பண்ண போறோம்னா, எப்பயும் போல ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஆக்ஷன் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் பார்க்கும்போதே முக்கியமான சப்போர்ட் லெவல்ஸ் என்ன, முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் என்ன இருக்குங்கிறத டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ அது கூடயே நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவை டிஸ்கஸ் பண்ணா நமக்கு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குது, ஸ்ட்ராங்கான சப்போர்ட் எங்கே இருக்குது, ஸோ கால் அண்ட் புட் ஆப்ஷன்ஸ் வந்து எந்தெந்த இடத்துல க்ரோ ஆயிருக்கு அப்படிங்கிறது நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் பண்ணி நம்ம ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் டெவலப் பண்ணுவோம். நாளைக்கு நிஃப்டி, பேங்க் நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் வந்து எந்த பக்கம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி. ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, எக்ஸ்ட்ராவாக ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன், அதாவது எஃப்ஐஐயோட இன்ஃபர்மேஷனை பார்ப்போம். ஏன் எஃப்ஐஐயோட கேஷ் மார்க்கெட் பார்க்கணும் அப்படின்னா, இது ரொம்ப முக்கியமானது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இந்த ஜெயின் ஸ்ட்ரீட் ஸ்கேம்னு சொல்லி ஒன்று வந்துச்சு. அது வந்ததுக்கப்புறம் நமக்கு நிஃப்டி 50ல இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க சார்ட் வந்து நிஃப்டி 50 அண்ட் இந்த கேஷ் மார்க்கெட்டோட சம்மரியும் பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50யோட தான். அப்போ இந்த நிஃப்டி 50ல பார்த்தீங்கன்னா ஜூலை 8ஆம் தேதி கேஷ் மார்க்கெட்டில் வந்து, அதாவது கேஷ் மார்க்கெட்னா நிஃப்டி 50யை வாங்குறவங்க, டெரிவேட்டிவ்ஸை வாங்குறவங்க இல்லை, டெரிவேட்டிவ்ஸ்னால் லைக் ஆப்ஷன்ஸையோ ஃபியூச்சர்ஸையோ வாங்குறவங்க இல்லை, ஆக்சுவலாக நிஃப்டி 50யை வாங்குறதுல எவ்வளவு எஃப்ஐஐ இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க, டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா -26 crores. அப்படின்னா 12,000 கோடி அவங்க பை பண்ணியிருக்காங்க, 12,000 கோடி விற்றுருக்காங்க. ஸோ இது ஏன் இந்த -26 crores வந்து நமக்கு ரொம்பவே ஒரு பயம் தரக்கூடிய விஷயம் அப்படின்னா, இது வந்து ஒன் ஆஃப் தி லோவஸ்ட் ஹோல்டிங்ஸ், எஃப்ஐயோட டெய்லி இன்ட்ராடே ஹோல்டிங்ஸில் பார்க்கும்போது ஒன் ஆஃப் தி லோவஸ்ட் ஹோல்டிங்ஸ். அப்போது ஜூலை 8ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகி 11ஆம் தேதின்னு இருக்கும்போது போன வாரம் வெள்ளிக்கிழமை நமக்கு ஸ்ட்ராங்கான ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருக்க மாதிரி இருந்துச்சு. அதாவது பையிங் வந்து இவங்க 11,000 crore தான் பண்ணியிருந்தாங்க. அதே சமயம் செல்லிங் பார்த்தீங்கன்னா 17,000 crore பண்ணியிருந்தாங்க. இப்போது இன்னைக்கு, அதாவது திங்கக்கிழமை பார்க்கும்போது நமக்கு பார்த்தீங்கன்னா அந்த செல்லிங் வந்து கம்மியாயிருச்சு. அப்போது இந்த 5,000 crores இருந்தப்போ நமக்கு ஷுவராக தெரியும் மார்க்கெட் வந்து ஒரு ப்ரைஸ் கரெக்ஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணுது அப்படின்னு ஒன்று. ரெண்டாவது, அந்த 5,000 கோடி வந்து 1,000 கோடி வந்துருச்சுன்னா ப்ரைஸ் கரெக்ஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், அதாவது டவுன்ஃபால் ஆஃப் த மார்க்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆனால் ரொம்ப அதிகமாக இல்லை, கொஞ்சம் கம்மியாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா இன்னொரு விஷயம் என்ன புரிஞ்சுக்கலாம்னா, நம்மளோட மார்க்கெட் இப்போ இருக்கிற ப்ரைஸ் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ரேஞ்சுக்கு வந்துருச்சு அப்படிங்கிறதையும் சொல்லலாம். இதுக்கு நேர்மாறாக நம்ம வந்து டிஐயோட கேஷ் மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா, டிஐயோடது பார்த்தீங்கன்னா 3,000 crores 3,500 crores அவங்க வந்து பாசிட்டிவாக இருந்தாங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா கம்மியாயிருச்சு. ஸோ இவங்க வந்து பியரிஷ் மார்க்கெட்டில் தான் இருப்பாங்க. எப்பயுமே செல்லிங் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். அப்போது செல்லிங் பார்க்கும்போது இந்த செல்லிங்கில் இவங்க வந்து 5,000 கோடி, இவங்க ஒரு 3,000 கோடி இருந்தாங்க. ஆனால் அதே இது வெள்ளிக்கிழமையிலேருந்து திங்கக்கிழமை ஷிஃப்ட் பண்ணும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து 5ல் ஒரு பங்கும், இவங்க வந்து 3ல் ஒரு பங்கும் ஆயிட்டாங்க. ஸோ அப்படிங்கிறனால இங்கேருந்து மார்க்கெட்டோட டைரக்ஷன் ரிவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வரப்போகுது அப்படிங்கிறது அர்த்தம். ஏன்னா ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டில் இருக்குது. ஸோ மேபி இங்கேருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ட்ரெண்டுக்கு வரதுக்கான சான்சஸ் இருக்குங்கிறது தான் இந்த கேஷ் மார்க்கெட்டில் நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஓகே, இப்போ நம்ம ப்ரைஸ் ஆக்ஷன் பார்க்க போவோம். ப்ரைஸ் ஆக்ஷன் இன்னைக்கு பார்த்தோம்னா எல்லா மேஜர் ஸ்டாக்ஸும், நம்ம சென்செக்ஸ் நிஃப்டி மட்டும் கிடையாது. சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து எவ்வளோ பாயிண்ட்ஸ் டவுன் ஆயிருக்கு, ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 250 பாயிண்ட்ஸ் டவுன் ஆயிருந்துச்சு சென்செக்ஸு. அதே சமயம் நம்ம நிஃப்டி 50 பார்த்தீங்கனாலும் ப்ரைஸ் ஆக்ஷன் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது. நிஃப்டி 50 பார்த்தா ஒரு நமக்கு ஒரு 50-60 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஓகே, இது வந்து நிஃப்டி 50ல். அடுத்து நமக்கு பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டி எவ்வளோ டவுன்ஃபால் ஆயிருந்துச்சு அப்படின்னா, ஸோ பேங்க் நிஃப்டி என்ன ஆயிருக்குன்னா டவுன்ஃபால் எவ்வளோ ஆயிருக்கோ அதை ஃபுல்லாக ஆல்மோஸ்ட் ரெக்கவரி ஆயிருச்சுன்னு தான் நம்ம சொல்லலாம். இது எல்லாமே இதுக்கு தான். ஸோ அப்போ லோவஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டிக்கு ஒரு 250 பாயிண்ட்ஸ் இருந்துச்சு. ஆனால் எண்ட் ஆஃப் த டேயில் பார்க்கும்போது ஒரு 100 பாயிண்ட் கீழே தான் இருந்துச்சு. ஸோ 3 இண்டெக்ஸஸ்மே பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரு 0.1% இல்லைனா 0.2% வந்து டவுன்ஃபால் இருக்குது. அப்போ இந்த 0.1, 0.2 டவுன்ஃபால் இருக்குது அப்படின்னா இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு செல்லிங் ப்ரெஷர் கிடையாது. அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் நமக்கு என்ன சொல்லலாம்னா, போன வெள்ளிக்கிழமை வந்து ஸ்ட்ராங்கான செல்லிங் ப்ரெஷர் இருந்துச்சு. திங்கக்கிழமை என்ன ஆயிருக்குன்னா செல்லிங் ப்ரெஷர் இருந்துச்சு தான், ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெக்கவரி ஆயிருச்சு. ஸோ இந்த செல்லிங் ப்ரெஷர்லேருந்து ரெக்கவரி நமக்கு என்ன சொல்லுது, மார்க்கெட் ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்லுது. அதே சமயம் நம்ம எஃப்ஐயோட கேஷ் டேட்டாவை என்ன சொல்லுது அப்படின்னா, மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லுது. ஏன்னா அவங்களோட நெட் ஹோல்டிங்ஸ் வந்து ரொம்பவே கம்மி ஆயிடுச்சு. ஸோ இப்போ இந்த ப்ரைஸ் ஆக்ஷனில் எவ்வளவு மார்க்கெட் இந்த இடத்துல கம்மியாச்சோ அதை நம்ம வந்து ஆல்மோஸ்ட் ரெக்கவர் ஆகிருக்கு. ஏன்னா எண்ட் ஆஃப் த மார்க்கெட்டில் நமக்கு பார்க்கும்போது சப்போஸ் சென்செக்ஸில் வந்து 250 பாயிண்ட்ஸ் தான் இருக்குன்னா,
லோவஸ்ட் பாயிண்ட் நமக்கு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் 450 பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா ஆல்மோஸ்ட் லைக் 500 பாயிண்ட்ஸுக்கு பக்கம் கிட்டத்தட்ட இருக்குது. ஆனால் இந்த 500 பாயிண்ட் கிட்டத்தட்டலேருந்து எவ்வளோ இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னா பாதி ரெக்கவர் ஆயிடுச்சு. ஸோ நமக்கு வந்து 480 பாயிண்ட்ஸ் டவுன் ஆனது மேலே வந்துட்டு ஒரு 200 பாயிண்ட்ஸ் மேலே வந்துட்டு நமக்கு அட் த எண்ட் ஆஃப் த டேல பார்க்கும்போது 250 பாயிண்ட் தான் இருக்குது. அப்போது கிட்டத்தட்ட 500 பாயிண்ட் டவுன் சைட் போனது நமக்கு ஒரு 250 பாயிண்ட்ஸ் கெயின் ஆயிருக்கு. ஸோ இந்த கெயின் வந்து நமக்கு ரொம்பவே முக்கியமான கெயின். ஓகே, இதே இது நம்ம வந்து இன்ட்ராடே கேண்டிலில் வச்சு பார்க்குறோம். அதாவது நமக்கு இப்போ ஒரு கேண்டில் சைஸை வந்து பர் டே கேண்டிலில் வச்சு பார்த்தோம்னா இது செல்லிங்கில் தான் இருக்குது. அங்கேருந்து முக்கியமாக நமக்கு ரிவர்ஸ் ஆகலைன்னு சொல்லலாம். ஸோ இது வந்து நமக்கு வியாழக்கிழமை, அடுத்து இந்த கேண்டில் வந்து வெள்ளிக்கிழமை, இது வந்து நமக்கு திங்கக்கிழமை. ஸோ இந்த 3 கேண்டிலையும் வச்சு பார்க்கும்போது மார்க்கெட் ஒரு டவுன் சைடில் தான் போயிட்டுருக்கு. ஆனால் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து முக்கியமான சப்போர்ட் லெவலில் இருக்குது. சென்செக்ஸ் பார்க்கும்போது 82,000ங்கிற ஒரு முக்கியமான சப்போர்ட் லெவல் இருக்குது. அதே சமயம் நம்ம வந்து நிஃப்டி 50 பார்த்தாலும் இன்ட்ராடேயில் பார்க்கும்போது 4 ரெட் கேண்டில் டவுன் சைடில் வந்துட்டு இருந்துச்சு. நமக்கு வந்து இன்சைட் கேண்டில் ஃபார்ம் ஆகிட்டு இருந்துச்சு போன வாரம் ஃபுல்லாக. அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த கேண்டில்லேருந்து இன்சைட் கேண்டில் தான் நமக்கு 1 2 3 4 5 நாள் 6 நாள் நமக்கு இன்சைட் கேண்டில் தான் ஃபார்ம் ஆகிட்டு இருந்துச்சு. அண்ட் இந்த இன்சைட் கேண்டிலோட ட்ரெண்டை பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இடத்துல தான் டவுன் சைட் பிரேக்கப் இருக்குது. அதுக்கு அடுத்த நாள் கேப் டவுன், அதுக்கு அடுத்த நாள் டவுன்ஃபால். ஸோ நம்ம இந்த இன்சைட் கேண்டிலை ஃபாலோ பண்ணி இந்த ட்ரெண்டை நம்ம அழகாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தோம்னாவே மார்க்கெட் டவுன்ஃபாலை நம்ம வந்து கரெக்டாக தெரிஞ்சிருக்கலாம். ஓகே, ஆனால் இப்போ நமக்கு சென்செக்ஸில் பார்க்கும்போது நமக்கு என்ன தெரிஞ்சுன்னா ஒரு முக்கியமான சப்போர்ட் நமக்கு S1ன்னு சொல்லியிருக்க இந்த முக்கியமான சப்போர்ட்டான 82,000ல் தான் இருந்துச்சு இன்ட்ராடே கேண்டில். அதே சமயம் இன்னைக்கு திங்கக்கிழமை வந்த நிஃப்டி 50யும் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான சப்போர்ட்டான 25,000ல் இருக்குது நிஃப்டி 50. இதுக்கு அப்படியே நமக்கு வந்து பேங்க் நிஃப்டி வரும்போது ஆக்சுவலி எல்லாரும் பேங்க் நிஃப்டியில் தான் ரொம்ப வந்து ஸ்ட்ராங்கான ஒரு டவுன்ஃபால் எதிர்பார்த்தாங்க ஜெயின் ஸ்ட்ரீட் காரணம். ஆனால் அவ்வளோ பெரிய டவுன்ஃபால் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஸோ அப்படிங்கிறனால ஆனால் பேங்க் நிஃப்டியோட ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்டாக்னண்ட்டாக இருக்குது. பெரிய ப்ரைஸ் மூவ்மெண்ட் இல்லை. வாலடைலிட்டி, இன்ட்ரென்சிக் வாலடைலிட்டின்னு சொல்லுவாங்க, ஐவி கர்வ், அது ரொம்ப ஸ்டேபிளாக இருக்குது. ஸோ அந்த ஒரு காரணத்தினால பேங்க் நிஃப்டியோட டவுன்ஃபால் இந்த ஜெயின் ஸ்ட்ரீட் ஸ்கேம்னால வரப்போகிறது இல்லை. ஸோ அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ நமக்கு பேங்க் நிஃப்டி பார்த்தாலுமே இன்சைட் கேண்டில்லேருந்து பிரேக் ஆகி மார்க்கெட் வந்து ஒரு டவுன்ஃபாலில் தான் இருந்துச்சு. அண்ட் பேங்க் நிஃப்டி முக்கியமான சப்போர்ட் லெவல்ஸ் என்னென்னா இந்த 56,600. ஏன் இது மூணுமே நான் முக்கியமான சப்போர்ட் லெவல்னு சொல்கிறேன் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு ஒரு 1 இயர் பொசிஷன் எடுத்துக்கலாம். இப்போ இந்த 1 இயர் பொசிஷன் நமக்கு பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா நம்மளோட செப்டம்பர் மாதம் நமக்கு இந்த இடத்துல 56,600 இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து போன ஏப்ரல், இது வந்து ஏப்ரல் மாதத்தில் நமக்கு இந்த இடத்துல வந்துச்சு. அதே இது பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல இருக்குது போன செப்டம்பர் அக்டோபரில். ஸோ இந்த போன செப்டம்பர் அக்டோபர்லேருந்து மேலே வந்தப்போ இந்த 56,600 பார்த்தீங்கன்னா தான் ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டாக இங்கே மேலே வந்தப்போ இருந்துச்சு. அப்போ இந்த 56,600 பிரேக் அவுட் பண்ணதுன்னா மார்க்கெட் டவுன்ஃபால் ஆகணும். அப்படி இல்லைன்னா இங்கேருந்து ரெசிஸ்டன்ஸ் போகணும். ஏன்னா இந்த 56,600ன்னு சொல்கிறது ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்ச். ரெசிஸ்டன்ஸாகவும் வச்சுக்கலாம், சப்போர்ட்டாகவும் வச்சுக்கலாம். ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் தான் முக்கியமானது. இதே தான் நமக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நிஃப்டி 50லையும். ஸோ நிஃப்டி 50ல் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 25,000ல் இருக்குது. போன ஏப்ரல் மேலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த 25,000 தான் ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸாக இருந்துச்சு. மார்க்கெட் மேலே போக ட்ரை பண்ணிச்சு, திருப்பி கீழே வந்துச்சு. மேலே போக ட்ரை பண்ணி கீழே வந்து மேலே போனேன். ஸோ இந்த 3 தடவை ட்ரை பண்ணி மேலே போனனால லிக்விடிட்டி ப்ராப்பராக கிராப் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் லிக்விடிட்டி மேலே போயிட்டு இந்த இடத்துல சப்போர்ட் வந்து தான் திருப்பி மேலே போகும். ஸோ நம்ம இன்ட்ராடேயில் பார்க்கும்போது ஏன் இந்த 25,000 இம்பார்ட்டண்ட்டான ரெசிஸ்டன்ஸ்ன்னு நமக்கு தெரியல. பட் ஆனால் ஒரு 6 மந்த்ஸ் நமக்கு டைம் ஃப்ரேம் வச்சு பார்க்கும்போது நமக்கு அழகாக தெரியுது. இதே இது நம்ம என்ன பண்ணலாம்னா சென்செக்ஸ்லேயும் பார்க்கலாம். சென்செக்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த கடந்த மே மாதம், இந்த மே 13லேருந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4 தடவை ட்ரை பண்ணி தான் அதுக்கப்புறம் மேலே போயிருக்கு. ஸோ அப்படிங்கிறனால இந்த பொசிஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு முக்கியமான ஒரு ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் ஜோனாக இருக்கும். ஸோ 3 இண்டெக்ஸஸ்மே அந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் இருக்கிறனால நமக்கு வந்து இனி இருக்கிற டவுன்ஃபால் கொஞ்சம் எக்ஸ்பெக்டட் கிடையாது. இங்கேருந்து மார்க்கெட் ட்ரெண்டு ரிவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் நிறையா இருக்குது. ஸோ இந்த 82,000லேருந்து அண்ட் இந்த ட்ரெண்ட் ரிவர்சல் வந்து இருக்குன்னு சொல்கிறத விட ஏற்கனவே ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகிறது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அண்ட் இதை நம்ம கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம்னா 10 and 20 சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் வைக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகும்போது கீழே தான் 10 இருந்தது, மேலே அப்படியே கிராஸ் ஓவர் ஆகுது. ஸோ எப்போ வந்து 10 வந்து 20 மேலே கிராஸ் ஓவர் ஆகுதோ அப்போ வந்து மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நமக்கு கொஞ்சம் அதிகம். ஸோ சென்செக்ஸ்லையும் அதே மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி தான் நமக்கு வந்து இந்த சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் 10 and 20 வைக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கிராஸ் ஓவர் ட்ரை பண்ணுது.
அண்ட் இந்த கிராஸ் ஓவர் ட்ரை பண்ணுறனால மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி டேட்டா. ஸோ கிஃப்ட் நிஃப்டி டேட்டா நமக்கு வந்து யூஸ்வலாக நமக்கு வந்து இப்போ 14ஆம் தேதி நமக்கு பார்க்கும்போது திங்கக்கிழமை மார்க்கெட் டவுன்ஃபால் ஆச்சு. டவுன்ஃபால் ஆகிட்டு இந்த ரெக்கவரி ஃபேஸ் இது நம்ம 3:30 வரைக்கும் இந்த ரெக்கவரி போச்சு. இந்த ரெக்கவரிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக தான் ஸ்டேபிளாக இருக்குது, நெகட்டிவாக ஸ்டேபிளாக இல்லை. அப்படின்னா இந்த ஓவரால் ப்ரைஸ் ஆக்ஷன் பார்க்கும்போது இந்த இடத்துலையும் நம்ம கிராஸ் ஓவர் ஆயிடுச்சு. 10 மேலே போயிட்டு 20 கீழே வந்துருச்சு. ஆனால் இது அப்படியே மெயின்டைன் ஆகிட்டு தான் போயிட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும். சப்போஸ் நாளைக்கு காலையில் இந்த 10 and 20 சிம்பிள் மூவிங் ஆவரேஜில் கீழே கிராஸ் ஓவர் இருக்குது, 20 மேலே போயிட்டு 10 கீழே வந்துருச்சு அப்படின்னா மேபி நம்ம வந்து மார்க்கெட்டோட சைட்வேஸ் மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நாளையோட மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்கிறதுக்கான சான்சஸ் கொஞ்சம் இருக்குது. அப்போ பாசிட்டிவாக இருந்தால் எது வரைக்கும் போகும்? பேங்க் நிஃப்டி பாசிட்டிவாக இருந்தால் கண்டிப்பாக 57,000 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் அதை தாண்டி 57,300 போகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி. ஏன்னா நம்ம பேங்க் நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா ரொம்ப ஸ்ட்ராங்காக நமக்கு எதுவும் சஜஸ்ட் பண்ணல தான். பட் இருந்தாலும் நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் நமக்கு கிளியராக தெரியும். ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவில் நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 57,000 தான் இருக்குது, 57,300 இல்லை. அதனால தான் நான் வந்து 57,000 வரைக்கும் தான் போகும்னு சொல்லியிருக்கேன். ஏன் இந்த ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறேன்னா, ரெட் கலரில் நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த இடத்துல வந்து நிறையா பேர் கால் ஆப்ஷன் செல் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ கால் ஆப்ஷன் செல்லிங்னால தான் இந்த ரெட் கலரில் வருது. அப்போ இந்த கால் ஆப்ஷன் செல்லிங்னா இந்த இடத்துல ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் பில்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ அப்படிங்கிறனால இங்கேருந்து மார்க்கெட் டவுன்ஃபால் ஆகிறதுக்கு தான் சான்சஸ் இருக்குது. க்ரோவானா 57,000 வரைக்கும் க்ரோ ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது பேங்க் நிஃப்டியில். அதே சமயம் நம்ம வந்து நிஃப்டி 50 பார்த்தோன்னா நிஃப்டி 50க்கு வந்து நமக்கு வந்து இந்த 25,300 வரைக்கும் அதிகபட்சம் போகலாம். அப்படி இல்லைன்னா இந்த 25,200 வரைக்கும் போகலாம். ஏன்னா இது வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் பற்றி தான் நம்ம சொல்கிறோம். இந்த இன்சைட் கேண்டில் இங்கே இருந்துச்சு நமக்கு ஒன்று. அப்போ இந்த இன்சைட் கேண்டிலோட லோவர் பேஸ் தான் மார்க்கெட் மேக்ஸிமம் டச் ஆக முடியும் ஒன் டே மூமெண்ட்டில். ஸோ அப்படிங்கிறனால நம்ம வந்து 25,300 வரைக்கும் நம்ம நிஃப்டி 50ல் பாசிட்டிவாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே சமயம் நம்ம நிஃப்டி 50யோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்த்தோம்னா உங்களுக்கு தெரியும். அதாவது இந்த இடத்துல புட் ஆப்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா குறைஞ்சிட்டு வருது. அப்படின்னா இங்கே இருக்கிற புட் ஆப்ஷன்ஸ் எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா மார்க்கெட் வந்து க்ரோ ஆக போகுது அப்படிங்கிறனால புட் ஆப்ஷன்ஸ் எல்லாம் திருப்பி பைபேக் பண்ணுறாங்க. அதுதான் அர்த்தம். அண்ட் ரெண்டாவது இங்கே வரும்போது 25,200ன்னு நான் சொன்னேன். இந்த 25,200 இங்கே இருக்குது. ஓகே, அப்போது நிஃப்டி 50ல் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா 25,200, அதை தாண்டி போச்சுன்னா 25,500. அப்போது நிஃப்டி 50 வந்து 25,200 கிராஸ் ஆயிடுச்சுன்னா 25,500 போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அண்ட் இது எல்லாமே வந்து எப்படி நமக்கு கன்ஃபார்ம் பண்ணலான்னா நமக்கு கிஃப்ட் நிஃப்டி காலையில் இதே ரேஞ்சில் இருக்கணும். அட்லீஸ்ட் நமக்கு மினிமம் இப்போ இருக்கிற 25,160 இருக்குது. இந்த ரேஞ்சில் இருந்தாவே போதும் நமக்கு நாளைக்கு மார்க்கெட் மேலே போகும். அப்படி இல்லை அங்கேருந்து நமக்கு ஆல்மோஸ்ட் 25,000 வரைக்கும் கிஃப்ட் நிஃப்டி வந்துருச்சு அப்படின்னா நமக்கு வந்து சின்னதாக மறுபடியும் ஒரு ப்ரைஸ் கரெக்ஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இப்போ இருக்கிற நிலைமை ப்ரைஸ் ஆக்ஷன் நம்ம வந்து எஃப்ஐஐ டேட்டா ப்ளஸ் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வச்சு பார்க்கும்போது நிஃப்டி 50, பேங்க் நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் மூணுமே நாளைக்கு க்ரோ ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் நிஃப்டி 50ல் நம்ம ஏற்கனவே சொன்னோம் 25,200, 25,500 தான் முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் ஜோன். அப்போது இங்கேருந்து தாண்டுச்சுன்னா இது வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் நமக்கு இருக்குது. சென்செக்ஸை பொறுத்தளவு ரெசிஸ்டன்ஸ் ஜோனுன்னு சொல்கிறது 82,500 தான் ஃபஸ்ட்டு ஜோன். அதுக்கடுத்து 83,300. இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன் ஸ்டாண்ட்ஸ் அப்படியே தான். ஏன்னா இன்றைக்கி சென்செக்ஸ் ஓப்பன் ஆனதே இங்கேருந்து தான். அப்போது மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா இது வரைக்கும் போகும். அப்படி இல்லைன்னா 82,300 வரைக்கும் போகிறதுக்கான 83,000 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போது நாளையோட மார்க்கெட் பொறுத்தளவு 3 இண்டெக்ஸஸ்மே க்ரோத்துக்கு தான் சான்சஸ் இருக்குது. அண்ட் எஃப்ஐயோட ஹோல்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெகட்டிவ்லேருந்து கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்குது. -5,000லேருந்து -1,000 ஆயிருக்குங்கிறனால நமக்கு வந்து மார்க்கெட்டோட டைரக்ஷன் பாசிட்டிவாக ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ இதுதான் நம்மளோட ஒரு ஓவரால் அண்டர்ஸ்டாண்டிங். ஆல் தி பெஸ்ட். நன்றி, வணக்கம்.